வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டம் ஐயன்கொல்லி கிராமத்தில் TNPPF என்ற தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் அத்துமீறி மந்தாய் என்பவர் புதிதாக 3 மாடி கட்டிடம் கட்டி வருகிறார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பணி தொடங்கிய போதே புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட அதிகாரிகளின் துணையுடன் தற்போது கான்கிரீட் கூரை அமைத்து உயர் அதிகாரிகள் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நிரந்தரமான கட்டிடமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு சாமானியன் வீடு கட்டும் போது மட்டும் தன் கடமையை சரியாக செய்து வரும் மாவட்ட மற்றும் வட்ட நிர்வாகம் கட்டிடத்தை முழுமையாக கட்டி முடிக்கும் வரை பொறுமையாக கண்டும் காணாமல் இருந்துவிட்டு அதிகாரிகளின் துணையுடனே கான்கிரீட் கூரை அமைக்கும் அளவில் பணிகளை நடைபெறவிட்டது போல் சாமானியனும் குடியிருக்க சிறிய குடிசை கட்டும் போது கண்டும் காணாமல் இருக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள் சார்பாக கோரிக்கை விடுவதுடன் இது சம்பந்தமாக புகார் அளித்தும் இதற்கு துணை போன அதிகாரிகள் மேல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் உயர்மட்ட விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து அனைவருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கும் தொடரப்போவதாக மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் அறிவித்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீனம்பாக்கம் விமான நிலையம் இடையே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையிலான நீல வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு. விமான நிலையம் செல்லும் பயணிகள் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று பச்சை வழித்தடத்தில் பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தல். மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க டயரில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு. உடனடியாக பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கி விடப்பட்டனர். திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி ஊழியர்கள் டயரில் பற்றிய தீயை அணைத்த பின்னர் மதுரை பணிமனைக்கு பேருந்து கொண்டு செல்லப்பட்டது. அந்த மார்க்கத்தில் செல்லும் வேறு பேருந்துகளில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.